2000 கோடி ரூபாய் இல்ல, 10,000 கோடி ரூபாய் கொடுத்தா கூட நாசக்கார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறாரு. செங்கல்பட்டுல நடந்த ஒரு அரசு விழாவில் தான் அவர் இந்த மாதிரி பேசியிருக்காருங்க. தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு மிக கடுமையா எதிர்த்துக்கிட்டு வராங்க. இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை மூலமா தமிழக கல்வி வளர்ச்சி மிக பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கல்வியில பாத்தீங்கன்னா மாணவர்களை உள்ள கொண்டுட்டு வரணுமே தவிர வெளியே கொண்டுட்டு போகக்கூடாது. ஆனா தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களை கல்வியிலிருந்து ரொம்ப தூரமா கொண்டுட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வி, அப்புறம் சிறு குழந்தைகளுக்கு கூட பொது தேர்வு, கலை அறிவியல் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா நீட் மாதிரியான தேர்வுகள், அது மட்டும் இல்லை கல்வியில் மத்திய அரசனுடைய அதிகார குவிப்பு, இதெல்லாம் தான் தேசிய கல்விக் கொள்கையில் அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்திற்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு.